ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுடிதார் டாப்போட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்லாம் என்னென்னு பார்க்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவும் உடம்புலேருந்து எடுக்கலாம், இல்லை உங்கள் பழைய சுடிதார்லேருந்து கூட எடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஹைட் செக் பண்ணணும். ஹைட் வந்து ஃபுல் லென்த்து ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வித்து, அப்புறம் வேஸ்ட்டு வித்து, அப்புறம் ஹிப்போட வித்து. இது வந்து நம்ம இதுதான் முக்கியமான மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து அந்த வேஸ்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஷோல்டர்லேருந்து ஹிப்போட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சைடு ஓப்பன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அதோட அளவு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாட்டமோட வித்து. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஆம்கோல் மெஷர்மெண்ட் தேவைப்படும். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கோட ஹைட்டு தேவைப்படும். அப்புறம் வித்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரோட அளவு. இதெல்லாம் வந்து நீங்கள் பழைய சுடிதார்லேருந்து கூட இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் டேரெக்டாக உடம்பு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுலாம் வச்சு வந்து நான் இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு வச்சுருக்கேன் எல்லா சைஸ்க்கும். ஸோ எக்ஸ்லேருந்து எஸ், மீடியம், எல் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நான் வந்து நெக் வித்து, நெக் ஹைட்டு, ஷோல்டர், செஸ்ட் வித், வேஸ்ட் வித், ஹிப் வித், ஷோல்டர் டு வேஸ்ட் ஹைட், ஷோல்டர் டு சைடு ஓப்பன் ஹைட், இது எல்லாமே நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படாது. உங்களோட மெஷர்மெண்ட்டை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு தடவை கரெக்டாக நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா மெஷர்மெண்ட்டையும். மெஷர்மெண்ட் நோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட மெஷர்மெண்ட்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போயுமே மறக்காது. இப்போ எப்படி கிளாத்தில் மார்க் பண்ண போகிறோமோ அதே மெத்தடில் தான் நம்ம இந்த மாதிரி டயக்ராம் போட்டு வச்சுருக்கோம். இதை பார்த்தே நம்ம அப்படியே கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்பயும் போல தான் நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறோமோ அதை ஃபுல்லுமே இதில் நான் எழுதி வச்சுருக்கேன். அப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு 2லேருந்து 2.5 மீட்டர் கிளாத் தேவைப்படும். நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா 2 மீட்டர் போதும். கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம சுடிதார் தைக்கிறதுக்கு அப்படின்றப்ப நமக்கு வந்து ஒரு 2 மீட்டர் கிளாத் தேவைப்படும். அந்த மாதிரி தான் ஒரு கிளாத் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு போது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கோம், அது மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கரை பகுதி இருக்கும், நல்லா வந்து இதாக இருக்கும். இன்னொரு சைடில் வந்து நமக்கு அந்த கட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நூல் பிரிஞ்சுட்டே வரும். இப்போ வந்து அந்த கரை பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து கிளாத்தோட நீளம். அதான் வந்து நமக்கு நீளமாக வரும், ஹைட்டில் வரும். இப்போ நீங்கள் 2 மீட்டர் கிளாத் வாங்குறீங்க, 3 மீட்டர் கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கரை பகுதி தான் உங்களுக்கு அப்படியே நீளமாக போய்கிட்டே இருக்கும். அது வந்து ஹைட் வைஸில். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லென்த் வைஸில் வந்து ஒரு தடவை ஃபோல்டு பண்ணணும். அந்த 2 கரை பகுதி வந்து நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2 மீட்டர் கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து லென்த் வைஸில் வந்து உயர சைடில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 கரையும் சேர்த்து நான் ஃபோல்டு பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கிளாத் எடுத்தாலும் இதே மாதிரி தான் ஃபோல்டு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அகல சைடில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட் வைஸில் ஃபோல்டு பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துணியோட அகல சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லென்த் வைஸில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து அகல சைடில் இந்த மாதிரி வித் வைஸில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்கும். இப்போ நம்ம கை பக்கத்தில் வந்து ஃபோல்டட் சைடு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்கும். நம்ம கை பக்கத்தில் வந்து இந்த மாதிரி 2 ஃபோல்டட் சைடு இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறப்போ அகலமாக இருக்குது. நமக்கு வந்து அவ்வளோ அகலம் வந்து கிளாத் தேவைப்படாது. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ கிளாத் வேணுமோ நம்ம அந்தளவுக்கு மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து மொத்தம் 24 இன்ச்சு அப்படின்னா 12 இன்ச்சு தான் வந்து நமக்கு தேவை. இப்போ செஸ்ட் வித் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். ஹிப் வித் தான் நீங்கள் பார்க்கணும். ஹிப் வித் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்தளவுக்கு மட்டும் விரல் வச்சுருந்தேன் பார்த்திங்களா. இப்போ 24 வந்து எவ்வளோ வருதோ அந்த இடத்துல மட்டும் நான் விரல் வச்சுட்டு நான் அந்தளவுக்கு மட்டும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் இருக்க கிளாத்தை வந்து நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் வித் வைஸில் ஃபோல்டு பண்ணுறப்ப ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணாதீங்க. நமக்கு வந்து எவ்வளோ கிளாத் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஹைட் வைஸில் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ 24 இன்ச்னால் அதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா அது 12 ஆயிரும். இப்போ ஹைட் வைஸில் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம அகல சைடில் ஃபோல்டு பண்ணுறப்ப நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணாமல் நமக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களோட ஹிப் வித் வந்து எவ்வளோ வருதோ நம்ம தையலுக்கு சேர்ப்போம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மட்டும் கிளாத் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்குது, இந்த பக்கம் வந்து 2 ஃபோல்டட் சைடு இருக்குது. நம்ம கை பக்கம் வந்து 2 ஃபோல்டட் சைடு இருக்கணும், 2 மடிப்பு பகுதி இருக்கணும். இந்த மாதிரி 2 மடிப்பு பகுதி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 4 லேயர்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக கட் ஆகும். இல்லாட்டினா வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த துணியை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைட் செக் பண்ணணும். நமக்கு தேவையான ஹைட் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும்.
இப்போ நமக்கு தேவையான வித்தும் ஹைட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஃபோல்டட் சைடு பக்கம் அந்த 2 ஃபோல்டட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்து நீங்கள் நெக் வித்து மார்க் பண்ணுங்கள். அப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஆம்கோல் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த மெஷர்மெண்ட் தான் இப்போ மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. நான் பேக் நெக் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 5½ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அது நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா வந்து ரஃபாக வந்து ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன நெக் வேணாலும் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டயக்னலாக வந்து 2 லைனும் ஜாயின் பண்ணுற இடத்துல டயக்னலாக 1½ இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆம்கோல் லைனில் சென்டர் பண்ண 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து செஸ்ட் வித்து மார்க் பண்ணணும். செஸ்ட் வித் வந்து எவ்வளோ வருதோ அதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி ப்ளஸ் வந்து ஒரு 1½ இன்ச் நீங்கள் தையலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 9 வருது, ப்ளஸ் வந்து 1½ இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வேஸ்ட் மெஷர் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் வளைவு வந்து பாதி ஸ்டாப் பண்ணி அப்படி வச்சுருந்தோம்ல, அதை வந்து அந்த 9 இன்ச்சில் டச் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணணும். வேஸ்ட்டோட ஹைட்டு வந்து 12லேருந்து 15க்குள்ளே வரும். அது வந்து நம்ம ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா கூட வரும், கம்மியாக இருந்தோம்னா 12, 13 அந்த ரேஞ்ச் வரும். இப்போ நான் வந்து ஒரு 14 இன்ச் வந்து வேஸ்ட் ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆம்கோல் லைனில் வந்து ஒரு வளைவு மட்டும்தான் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு வளைவு போடணும். அது வந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. டயக்னலாக வந்து 1½ இன்ச் வச்சோம்ல, அதே மாதிரி 1 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்டோட வேஸ்ட் ஹைட்டு மார்க் பண்ண இடத்துல வேஸ்ட் வித்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் வேஸ்ட் வித் வந்து எவ்வளோ வந்துச்சோ அதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ஒரு 1½ இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு 8.5 வருது, ப்ளஸ் வந்து 1½ இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹிப்போட ஹைட்டு, நம்ம ஷோல்டர்லேருந்து ஹிப்போட ஹைட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். அது வந்து சைடு ஓப்பனோட ஹைட் தான் நம்ம சொல்லுவோம். அது வந்து இப்போ நான் 19 எடுக்கிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 20, 21 கூட எடுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி 19 தான் எடுக்கிறேன். இதுவுமே ஹைட்டு கூட இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ அந்த ஹிப்போட ஹைட்டு மார்க் பண்ண இடத்துல வந்து ஹிப்போட வித்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுவுமே 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் வந்து 1½ இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம செஸ்ட் லைனு, வேஸ்ட் லைன், ஹிப் லைன் இந்த 3 இடத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். எப்போயுமே வந்து நம்ம ஹிப்போட ஹைட்டு கிட்ட நம்ம சைடு ஓப்பன் வைக்க மாட்டோம். இப்போ நீங்கள் உடம்புலேருந்து ஹிப்போட ஹைட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 3 இன்ச் 4 இன்ச் மேலே தான் நம்ம ஓப்பன் வைப்போம். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஹிப்போட வித்து மார்க் பண்ண அதுக்கு நேராக வந்து கீழே வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹைட் எடுத்திருந்தீங்களோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கீழே வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. நம்ம அந்த ஹிப்போட வித்தையே நம்ம பாட்டம் வித்தாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து நெக் கட் பண்ணாதீங்க. நெக் வந்து அப்படியே ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் வந்து கட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து நம்ம நெக் பீஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நெக் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து நெக் பீஸ் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதில் வந்து நெக் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நெக் கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக் ஆம்கோல் கவருக்கு பார்த்திங்களா, அந்த 1½ இன்ச் போட்டிருந்தோம்ல, அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் கவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டிருந்தோம். அந்த பக்கம் வந்து ரிமைனிங் கிளாத் வந்து அந்த சைடு இருக்குது, அதை நம்ம ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். இப்போ கீழே வரைக்கும் நம்ம வந்து சைடு ஓப்பன் அந்த மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து கீழே வரைக்கும் அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்கு மட்டும் கட் பண்ணல, சைடில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் இருக்குது, நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். தனித்தனி பீஸாக எடுக்கணும், ஃப்ரண்ட் தனியாக பேக் பீஸ் தனியாக எடுக்கணும். அதனால் நம்ம மேலே ஃபோல்டிங்கில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்து விட்டுருங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தனியாக, பேக் பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கீழே இருக்கிறது வந்து பேக் பார்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்க பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு, அது வந்து பேக் பார்ட்டு. இப்போ நம்ம நெக் வந்து கட் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஆம்கோல் வளைவு மட்டும் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நெக் பீஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நெக் ஃபஸ்ட்டே கட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த நெக் பீஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமைனிங் கிளாத் இருக்கும்ல, ரிமைனிங் கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணது போக மீதி வந்து இந்த மாதிரி ரிமைனிங் கிளாத் இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்லீவோட வித்து வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு வந்து 4 லேயர்ஸாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 9 இன்ச் 8.5 9 இன்ச் தேவை. அந்தளவுக்கு நான் இருக்கிற மாதிரி கிளாத் வந்து எடுத்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 லேயர் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு மொத்தம் வந்து 4 லேயர்ஸ் கிளாத் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டதுக்கப்புறம் மேலே ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் வந்ததுனால நான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் சைடு இருக்கும், நம்ம கை பக்கத்தில் வந்து 2 ஃபோல்டட் சைடு இருக்க மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கணும். ஹைட்டு வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன் தையலுக்கும் சேர்த்து. நமக்கு எவ்வளோ ஹைட் தேவைப்படுதோ அதில் வந்து 1.5 இன்ச் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் தையலுக்கும் சேர்த்து 7 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் வித்து மார்க் பண்ணிக்கோங்க. வித்து வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். 7 இன்ச் எடுத்து அந்த ஃபோல்டட் சைடுக்கு பார்த்தீங்களா, ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கே 7 இன்ச் மார்க் பண்ணமோ அது கீழே வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டட் சைட்லேருந்து அந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, அங்கேருந்து அந்த 3 இன்ச் மார்க் பண்ணோன்னா அதுக்கு நேராக அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த அங்கே நம்ம 7 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்லீவ் ஓப்பனிங் வித்து மார்க் பண்ணணும். ஸ்லீவ் ஓப்பனிங் வித்து வந்து நம்ம எவ்வளோ ஹைட் எடுக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஸ்லீவோட வித்து கையோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதோட தையலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து வளைவு போடணும்ல, அதுக்கு வந்து மேலே வந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மேலே ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, அது வரைக்கும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 7 வருது அப்படின்னா 7.25 வருது அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அந்த லைனோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணாலும் அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் ஆம்கோலுக்கு. பேக் ஆம்கோல்ஸ்லேயும் ஃப்ரண்ட் ஆம்கோலும் தனியாக வளைச்சி கட் பண்ணோம்ல, அது வந்து பேக் ஆம்கோலுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கீழே டவுன் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கு நான் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 3 வருது அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அங்கே வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கீழே ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த மாதிரி நம்ம வளைவு வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறப்ப அந்த பேக் ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு வளைவு போட்டோம்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாட்டம் சைடில் வந்து அதையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழேயும் கட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து இப்படி இப்போ 4 லேயர்ஸாக இருக்கிறத வந்து நீங்கள் 2 லேயர்ஸாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து வளைவு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2ஓட பீஸும் ஒரே சைடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ராங் சைடு இருக்குது அப்படின்னா ஒன்று ராங் சைடு பார்த்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் ராங் சைடு பக்கம் மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல பக்கம் வந்து ஒன்று பார்த்துருக்கணும். இப்போ நான் ரைட் சைடு மார்க் பண்ணியிருக்கனால எனக்கு ராங் சைடு வந்து ஒன்று பார்த்துருக்க மாதிரி இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து அதை கட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு 2 சைட்லையும் லெஃப்ட் ரைட் ஹேண்டுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரண்ட் சைடில் வளைவு கட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம 2 சைடுமே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவு கட் பண்ணிட்டோம். டாப் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம டாப்போட கட்டிங் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டயக்ராம் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.